எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து தீ பிடிச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணணும்? வீட்டு பக்கத்தில் தீ பிடிச்சிச்சு அப்படின்னா தீ அணைக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுவோம். முதல்ல தீ வந்து எந்தெந்த இடத்துல எரியுதுன்னு பாருங்க. ரெண்டாவது எந்தெந்த பொருட்கள் எரியுதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு தீயை வந்து மொத்தம் 3 வகையை பிரிக்கிறோம். எரிஞ்சு பண்ணால் சாம்பலாக பொருள், அது திடப்பொருள்னு சொல்லுவோம். ரெண்டாவது பெட்ரோல், டீசல், ஆயில், கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி பொருட்கள் திரவ பொருள்னு சொல்லுவோம். மூணாவது கேஸ் ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி. இந்த மாதிரி தீயை 3 வகையை பிரிப்போம். இப்போ வீட்டில் எரியுது அப்படின்னா வீட்டில் எந்த பொருள் எரியுதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது வீடே எரியுதான்னு பார்ப்போம். இப்போ சின்னதாக இருக்கிற பையன் வந்து வீட்டில் ஏதாவது பொருளை எரிஞ்சிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சமையல் அறையில தீ பிடிச்சி எரியுது அப்படின்னா முதல்ல ஈர சாப்போ அல்லது போர்வையோ அதை வச்சு நம்ம தீ அணைக்கிறதுக்கு முயற்சிக்கலாம். ரெண்டாவது எல்பிஜி சிலிண்டரை தனியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆஃப் பண்ணி அதை தனியாக வெளியில் எடுத்து நம்ம வச்சாங்க. இது வந்து அடிப்படை சேவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா தீயை பார்த்த உடனே முதல்ல அந்த வீட்டில் இருக்கிற மின் இணைப்பை முதல்ல துண்டிச்சிருங்க. ரெண்டாவது எந்த பொருள் ஃபயர் எரியுதுன்னு பாருங்க. தண்ணியை வச்சோ ஈர சாக்கை வச்சோ மணலை வச்சு நம்ம தீ அணைக்க முயற்சி பண்ணணும். தீ விபத்துல யாராவது மாட்டிட்டாங்க அப்படின்னா தீ அணைக்கிறதுக்கு எந்த பொருளுமே இல்லாமல் நம்ம பக்கத்தில் போகணும். தண்ணியை வச்சு அணைக்க முயற்சி பண்ணுறீங்க, உங்களால் முடியல அப்படின்னா அவங்க பக்கத்தில் போய் தான் நீங்கள் அணைக்கணும். அப்படின்னா ஈரமான சாம்போ போர்வே ஏதாவது எடுத்து போறீங்க அப்படின்னா அவங்க நேருக்கு நேர் போய் அணைக்க முயற்சி பண்ணாதீங்க. அவங்களுடைய பின்பக்கமாக போய் அந்த சாப்போ போர்வை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தீ எறிகிற பக்கம் நீங்கள் நேராக அமுத்தி விட்டு அவங்களை கீழே தள்ளி விட்டு படுக்க வச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த சாக்கு போர்வை வச்சு நல்லா உருட்டி விட்டீங்க அப்படின்னா காற்று தடுக்கப்பட்டு தீ அணைக்கிற அவங்களே நம்ம காப்பாற்றுறாங்க.